السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 4 திக்ர்களையும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 4 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது. இந்த திக்ருகளை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள். நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில், நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். மிகவும் சிறந்த 4 திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் 3 நாட்கள் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் காணலாம். அந்த அளவுக்கு சிறந்த திக்ருகள். முதலாவது திக்ர் என்னவென்றால், இந்த கலிமாவை ஓதுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஓதுங்கள். இரண்டாவது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ரப்பிக்ஃபிர்லி. ரப்பிக்ஃபிர்லி என்ற இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்கள். மூன்றாவது, யா முஜீப். யா முஜீப் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுங்கள். மிகவும் சிறந்த ஒரு திருநாமம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு தன்மைகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திருநாமம் மிகவும் சிறந்த ஒரு திருநாமம். யா முஜீப் என்ற இந்த திருநாமத்தை ஓதுவோம். அதன் பின்னால் நான்காவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கூறுவோம். இந்த ஸலவாத்தை ஓதுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோம்.